ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷா தி வேர்ல்ட். நான் உங்கள் அனு. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு செம்மையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒன்று. ஏங்க, ஈவன் சுகர் பேஷண்ட்ஸ் கூட இதை திருட்டுத்தனமாக ஆர்டர் பண்ணியோ இல்லை நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிறப்போ யாருக்கும் தெரியாமையோ ரொம்ப ஈகராக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த குலாப் ஜாமுன் எல்லாருக்குமே கிரேஸ்ஃபுல்லான ஒன்று. இந்த குலாப் ஜாமுனை யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுறது போல இல்லாமல் என்னோட வெர்ஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் தம்ப்நெயில்லையும் இல்லை டைட்டில்லையும் இதை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, இது பிஸ்கட்டில் செஞ்ச குலாப் ஜாமுன். அதுக்காக ஃப்ளேவர்லேயும் இல்லை டெக்ஸ்சர்லேயும் எந்த மாற்றமுமே இருக்காது. அந்த அளவுக்கு செம்மையான அட்டகாசமான வெரி டெலிஷியஸான குலாப் ஜாமுன் இது. இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு உடனுக்குடனேயே நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும். இப்போ வாங்க இந்த அட்டகாசமான ஜாமுனை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஜாமுனோட மெயின் ஹீரோவே இந்த பிஸ்கெட்ஸ் தான். நீங்கள் சாக்லேட் இல்லாத வேறு எந்த வீட் பிஸ்கெட்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் மேரி லைட் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்லேஜி, நார்மல் மேரி, இந்த மாதிரி வீட் பிஸ்கட் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு நாம் பவுடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காக இது போலவே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கலாம். இந்த ஜாமுனோட ரிச் டேஸ்ட்டுக்காக இப்போ இது கூட சில பொருட்களை நாம் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரும், 1/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட்டும், 1 ஸ்பூன் மைதாவும், கடைசியாக இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லாவே ஒரு ஃபைன் பவுடராக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இதை இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது போல் நல்லா பவுடரியாக இருக்கும். இதை இப்போ நாம் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இதோட திப்பிகள் எல்லாம் இருந்தால் நம்மளுடைய ஜாமுனுக்கு கரெக்டாக வராது, உடஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இது போல் நல்லாவே சல்லி வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு வேஸ்ட் இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஃபைன் பவுடராக இருக்கிறத மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ தான் ஜாமுன் நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ இது கூட இதோட ரிச் டேஸ்ட்டுக்காக நான் இன்றைக்கி பால் சேர்த்து இதை நான் பிசைஞ்சு வைக்க போகிறேன். நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணியை கூட மிக்ஸ் பண்ணி இங்கே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பால் சேர்த்துறப்போ நம்மளுடைய ஜாமுன் இன்னும் ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி நான் இன்றைக்கி மில்க் பவுடரும் டெசிகேட்டட் கோகோனட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன். அது ஆப்ஷனல் தான். நீங்கள் அதுக்கு பதிலாக அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் சுகர் மட்டுமே ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாலுக்கு பதிலாக தண்ணியையும் மிக்ஸ் பண்ணி இதே போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போது கையில் நெய்யோ இல்லை ஆயிலோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக நாம் பிடிச்சிக்க போகிறோம். இப்படி உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு இதே மாதிரி நாம் பால்ஸ் பிடிக்கிறப்போ கிராக்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஈவனாக ஷேப்பாக இது போல் கிடைக்கும். ஜாமுனுக்கு மெயினாக கிராக்கே இல்லாமல் இது போல் டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போது இதே போலவே நான் எல்லா பால்ஸையும் இதே மாதிரி பிடிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் சாஸ்பேனில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் இது கூட 2 ஏலக்காயும் இடித்து போட்டுக்கிறேன். இது இப்போது நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இது கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் ஹை ஃப்ளேமில் இது போலவே நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இது ஒரு கம்பி பதம் வரணும் அப்படிங்கிறலாம் அவசியமே இல்லை. இது போல் நல்லாவே கரைஞ்சி ஒரு லைட்டாக ஒரு மாதிரி கெட்டியானா போதும். இப்போ பாருங்கள், இதோ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆடாமல் இருக்க இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஆயில் மிதமான சூட்டில் இருக்கிறப்பவே நாம் பிடிச்சி வச்சுருந்த பால்ஸை 1 பை 1 இதில் ஆட் பண்ணி நாம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் பால்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி லைட்டாக திருப்பி விடுங்க. இங்கே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டா அது கிராக் விழுந்து உடஞ்சி போயிடும். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சாலும் இதோட கலர் சட்டுன்னு சேஞ்ச் ஆயிரும். ஸோ கலரெல்லாம் சேஞ்ச் ஆகாமல் ஒரு ஈவனாக இருக்கணும் அப்படின்னா மீடியம் ஃப்ளேம்லேயே இது போல் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் அதையும் வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் சேர்த்திட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இதே போலவே அட்டகாசமான ஜாமுன் நம்மளுக்கு செம்மையாக ரெடி. இது டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாதுங்க.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். இதே போல் இன்னொரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.